ஃப்ரெண்ட்ஸ், என் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். யூடியூப்பில் லைவ் எப்படி போடலான்னு பார்க்கலாமா? நீங்கள் எப்பவும் போல் யூடியூப்பில் போய்ட்டு லைவ்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு வீடியோ இருக்கும், அதை கைட் பண்ணிக்கோங்க. கைட் பண்ணிக்கிட்டு உங்கள் சேனல் நேம் பக்கத்தில் ஒரு பென்சில் ஐடி மாதிரி இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போகும். போயிட்டு நீ என்ன டைட்டில் வேணுமோ கொடுத்துக்கோங்க. உங்கள் சேனல் நேம் எக்ஸாம்பிள் பாருங்கள், முத்துலக்கி லைஃப் இஸ் லைவ்னு காட்டுமா. என் சேனல் நேம் போட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ கொடுத்துக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் கேஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை எனேபிள் பண்ணி விடுங்க. அதை எனேபிள் பண்ணி விட்டிங்கன்னா அடுத்து நெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணணும். ஸ்க்ரீன் கேஸ்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. அதுக்கப்புறம் இது கிட்ஸுக்கா அப்படின்னு கேட்கும். இல்லை அப்படின்னு சொல்லி 2 ஆப்ஷன் இருக்கும். ஸோ உங்களுக்கு கிட்ஸுக்குரிய வீடியோனா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுங்க. நோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜுக்கு போகும். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஒரு டைம் தான் கொடுக்கணும், நான் ஒழுங்காக கிளிக் பண்ணல. ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே இந்த மாதிரி உங்கள் ஐடி நேம் 3, 2, 1 அப்படிங்கிற மாதிரி ஒரு கவுண்டன் வரும். காட் இட் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த காட் இட்டை என்ன பண்ணிக்கோங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் டைம் தான் கவுண்ட் மாதிரி வரும், 3, 2, 1 அப்படி சொல்லி. வந்ததுக்கப்புறம் என்ன பண்ண கேட்கும்னா, உங்களுடைய ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசிபிள் ஆகும், ஒரு இது மாதிரி விசிபிள் ஆகும். ஸோ நீங்கள் ஷேர் ஒன் ஆப்ன்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஷேர் என்டையர் ஸ்க்ரீன் அப்படின்னு இருக்கும் இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஷேர் ஸ்க்ரீன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஆகுதுன்னா உங்களோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு அப்படி சொல்லி அர்த்தமாயிடும். உங்களோட சேனல் மாதிரி கீழே சர்க்கிள் மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன நீங்கள் லைவ் போடுறோன்னு நினைக்கிங்களோ, இமேஜோ, டிஃப்ரென்ஸோ, கேமோ, இல்லை வேர் கேம் என்ன உங்களுக்கு வேணுமோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் மொபைல்லேருந்து கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு மேலே பார்த்தீங்கன்னா மைக் ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் பேசி போட போகிறீங்கன்னா அதை எனேபிள் பண்ணி வச்சுருங்க, இல்லைன்னா கைட் பண்ணிடுங்க. அப்புறம் கமெண்ட் பாக்ஸ் இருக்கும், அதையும் எனேபிள் பண்ணி விடுங்க. ஸோ நீங்கள் எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு மேலே பாருங்கள் கோ லைவ்னு இருக்கும் இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த கோ லைவ் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு லைவ் போயிடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். எக்ஸாம்பிளுக்கு லைவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹவு மெனி அனிமல்ஸ் கேன் யூ சி, இந்த மாதிரி ஒரு பிக்சர் போட்டோ, அடுத்து குக்கிங் கேம் இந்த மாதிரி போட்டோ நீங்கள் இந்த மாதிரி லைவில் என்ன செஞ்சுக்கலாம், இந்த மாதிரி ஸ்க்ரீனை ஷேர் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் லைவ் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு இல்லையா வேர்டு கேம், அதாவது வார்த்தை விளையாட்டு, தமிழ் வார்த்தை, அந்த கேமும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்க்ரீனை ஷேர் பண்ணி இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி யூடியூப் லைவில் ஸ்க்ரீன் கேஸ்ட் எனேபிள் பண்ணி இந்த மாதிரி லைவ் போட்டுக்கலாம். தேங்க்யூ.